இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் திமுகவினர் மனித பட்டி அமைத்து மக்களை அதில் அடைச்சி வச்சு ஓட்டு வாங்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டினா சும்மா முன்ன மாதிரி இல்லை, பெரிய செட்டு, எல்லாம் 60க்கு 40, 80க்கு 40, இது மாதிரி 5000 சதுரடி 6000 சதுரடியில் காலி இடத்துல எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் செட்டு போடுறாங்க. செட்டை போட்டு சுற்றி அடைச்சிட்றாங்க. 8 அடி 10 அடி உயரத்துக்கு அடைச்சிட்டு அதே உயரத்துக்கு கேட் போட்டுறாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு கேட் போட்டாங்க. இன்றைக்கி 48 ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம் கலெக்டர்கிட்ட. அது கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மக்களை அடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அங்கங்கே திமுக நிர்வாகிகள் அவங்கக்கிட்ட ஃபோட்டோ வாங்குறாங்க, ஆதார் கார்டு வாங்குறாங்க. யார் உள்ளே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக உள்ள துணி கட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அது எப்படி அலங்காரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி உள்ள எல்இடி லைட்டு, ஃபேன் மாட்டி உள்ள சேர், மொத்தம் கரூர் மாவட்டத்துக்கு 50,000 சேர் வாங்கியிருக்கிறதாவது திமுக நிர்வாகி, முக்கிய நிர்வாகி தான் சொன்னார். 50,000 சேர் வாங்கி எல்லா செட்லேயும் இறக்கியிருக்கிறாங்க. இறக்கி அதை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு கரண்ட்டு பக்கத்து வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. இல்லீகலாக கரண்ட் பக்கத்து வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேர்த்து உட்கார வைக்கணும். அந்த ஷிஃப்ட்டு அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும். அவங்க திமுக நிர்வாகி சொன்னது தான் இது. ஒரு நாளைக்கு உள்ளே வந்து உட்காரவங்களுக்கு 500 ரூபா. எல்லா சாப்பாடு உண்டு, சரக்கு உண்டு. இது அவங்க சொன்ன முக்கிய நிர்வாகி சொன்னது தான். அடுத்த நாள் இன்னொரு செட்டு அதே மாதிரி. 3வது நாள் அந்த நாள் உட்கார்ந்தவங்க 3வது நாள். இந்த மாதிரி எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 1,00,000 பேர்த்த 1,00,000 வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு கணக்கில் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா பட்டா நிலத்துலேங்கிறாங்க அரசு. இது இப்போ தேர்தல் கமிஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். பட்டா நிலத்தில் போடுறாங்கிறாங்க. பட்டா நிலத்தில் எந்த விதமான பர்மிஷனும் கிடையாது. கோயில் நிலத்தில் போடுறாங்க, கோயில் இனாம் நிலத்தில். கோயில் இனாம் நிலத்தில் குடியிருக்கிற அப்பாவிகளை இந்த அரசு ரோட்டில் இழுத்து விட்டுட்டு சீல் வச்சுது. கட்டடம் கட்டுறாங்கன்னு சொல்லி கட்டடத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஷெட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்க்குறாங்க. கரூர் மாவட்டத்தில் டோட்டலாக எல்லா அதிகாரிகளும் திமுகவினுடைய கைக்கூலிகளாக இருந்தவங்க தான். இன்னும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அப்படியே உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் வச்சு தேர்தல் நடத்தினா கரூரில் தேர்தல் நடக்காது. தேர்தல் முறையான தேர்தலாக நடக்காது. அதனால் இந்த மனிதப்பட்டி மேட்ரு பெரிய அளவில் இருக்குது. இப்போ கலெக்டர் புதுசாக வந்திருக்காரு. அவர் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், பல பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கிறோம், அது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஈவினிங் வந்து நம்ம அப்சர்வரை பார்க்க போகிறோம். அப்சர்வரை பார்த்து இது கொடுக்க போகிறோம். இதில் எல்லா இடத்துலையும் விதிமீறல் இருக்குது. சாதாரண ஏழைபால ஒரு செட்டு போட்டால் மாநகராட்சியில் அதிகாரிகள் போய் உடனே நிற்கிறாங்க, அனுமதி எங்கே அப்படின்னு. ஆனால் மாநகராட்சி பூரா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி செட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு எந்த அதிகாரியும் கேட்குறதுல இல்லை. அதனால் ஒருதலைபட்சமான ஒரு செயல் நடக்குது. எல்லா அதிகாரிகளும் திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன எடுபடி வேலை இது வரைக்கும் செஞ்சாங்களோ அதே வேலை தான் இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.